Hello students, welcome back to Magic Class channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது Standard 6 Science Term 3 lesson Magnetism. So magnetism very easy lesson. So இந்த lesson நீங்க புரிஞ்சிக்கிட்டா உட்கார்ந்து படிக்கணும்னு கூட அவசியம் இல்ல. You can just write it on your own. So this is a very important lesson and the most easiest lesson கூட நான் சொல்வேன். So what are the objectives? Magnets எப்படி டிஸ்கவர் பண்ணாங்க? மேக்னெட்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது எங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க? Magnetic properties உள்ள இருக்க materials என்ன, non-magnetic materialsனா என்னென்ன properties to distinguish between north and south pole. ஒரு மேக்னெட் எடுத்தால் அதுக்கு ரெண்டு போல்ஸ் இருக்கும், ஒன்று நார்த் போல் ஒன்று சவுத் போல். அதை எப்படி டிஸ்டிங்விஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ஃபைனலி பிரின்சிபல் ஆஃப் மேக்லெவ் ட்ரெயின். மேக்லெவ் இஸ் நத்திங் பட் மேக்னெட்டிக் லீவியேஷன் ட்ரெயின். இப்போ நம்மளோட மெட்ரோ ட்ரெயின்லாம் எப்படி ஓடுது அப்படிங்கிறத தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஈஸியாக. சரி, திஸ் இஸ் a very easy lesson as I already told you. இன்ட்ரடக்ஷனில் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எப்படி ஒரு ஒரு அயன் ஃபில்லிங்ஸ் ஒரு அயன் நெயில் எப்படி ஒரு மேக்னெட்டை அட்ராக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. Now let's get started with the lesson discovery of magnets. மேக்னெட்ஸ்ன்ற விஷயத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க? கிட்டத்தட்ட ஒரு 2500 years பேக் ஒரு குட்டி பையன், ஒரு ஷெப்பர்ட், அவன் என்ன பண்ணுறான்னா ஆடு மேய்ச்சிக்கிட்டே போகிறான். எந்த ஊர்லன்னு பார்த்தீங்கன்னா க்ரீக்கில் மெக்னீஷியான்ற இடத்துல ஆடு மேய்ச்சிக்கிட்டே போகிறான். ரொம்ப நேரம் மேய்ச்சதுனால அவனுக்கு தூக்கம் வருது. அதனால் என்ன பண்ணுறான், அங்கே ஒரு பெரிய ராக் மாதிரி ஒரு பாறை இருக்குது, அந்த பாறையில் படுத்து தூங்கிடுறான். தூங்கி ஏஞ்சி கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவன் கையில் ஒரு கோல் இருக்கும்ல, அந்த கோல் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோலில் மேலே ஒரு அயர்ன் கேப் இருக்கும், அது அந்த ராக்கில் ஒட்டிக்குச்சு. அது மட்டும் இல்லாமல் அவன் காலில் போட்ட பூட்ஸில் 2 ஆணிகள் இருந்துச்சு. அதனால் இந்த பூட்ஸும் பார்த்திங்கன்னா அந்த கல்லோடு ஒட்டிக்கிச்சான். உடனே அந்த கிராமத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஐயோ இது என்னமோ மேஜிக் நடக்குதே அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டாங்க. ஸோ அந்த கல்லுக்கு மேஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, கடவுள்கிட்டேருந்தே வந்த கல் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டாங்க. ஸோ அது நத்திங் பட் எல்லாமே மேக்னெட்ஸ், அதான் மெக்னீஷியா, அதாவது மேக்னெட்டைட்னு கூட நம்ம சொல்லுவோம். எஸ், யூர் ரைட், தட் இஸ் அ மேக்னெட்டிக் ராக். So people found it attracting not only for the stick of magnets but also all the materials made of iron. அந்த கம்பு மட்டும் ஒட்டிக்கல, அந்த பையன் காலில் போட்டிருந்த செருப்பில் 2 ஆணி இருந்தது, அந்த ஆணியோட அந்த செருப்பும் அங்கே ஒட்டிக்கிச்சு. The more rocks of these kind were found worldwide. The magnetic rock were called magnets. ஸோ இந்த ராக்கை தான் நம்ம மேக்னெட் சொல்கிறோம், அந்த ஓரை மேக்னெட்டைட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதை யாருக்கு அப்புறம் நேம் பண்ணாங்கன்னா அந்த பையன் பேர் மேக்னஸ். ஸோ it is named after the boy Magnus. The name is also supposed to come from the name of the place Magnesia in which it was found. So இந்த பையன் ஆடு மேய்ச்சிட்டு போன இடத்து பேர் என்னன்னா மெக்னீஷியா. ஓகே, ஸோ இந்த மேக்னெட்ஸ் எல்லாமே naturally found. ஓகே, they have the attracting property and they are naturally found. அதனால அது நேச்சுரல் மேக்னெட்ஸ்னு கூட சொல்லுவோம். அதே போல் ஒரு நேச்சுரல் மேக்னெட்டுக்கு ஷேப்பே இருக்காது, ஏன்னா கல் தானே, அந்த கல்லை உடச்சி எடுக்கிறோம், அதனால ஒரு டெஃபினட் ஷேப் இருக்காது. And they are used in finding direction and they are called as leading stone or lodestone. It's very important. அது they are used in finding direction. They do not have a definite shape. இந்த ரெண்டு காரணத்தினால the leading stone இல்லைனா lodestone கூட நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட், இது எல்லாமே நேச்சுரல் ஃபவுண்ட் மேக்னெட்ஸ். நேச்சுரல்னால் கல்லேருந்து உடச்சி எடுக்கிறீங்க. அதுவே ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா you can mold them into different shapes. அதுதான் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்னு சொல்லுவோம். மேன் மேட் மேக்னெட்ஸ் ஆர் கால்ட் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ். தே கேன் பி டன் இன்டு டிஃப்ரெண்ட் ஷேப். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பார் மேக்னெட், ஒரு பெரிய பீஸ் ஆஃப் அயன் இருக்குது, அதுதான் பார் மேக்னெட். ஹார்ஸ் ஷூ மேக்னெட், ரிங் மேக்னெட், இதுக்கப்புறம் நீடில் மேக்னெட். அது மட்டும் இல்லாமல் ஓவல் ஷேப்டு மேக்னெட்ஸ் யூ ஹேவ், டிஸ் ஷேப் யூ ஹேவ், அண்ட் சிலிண்ட்ரிக்கல் மேக்னெட்ஸ் ஆல்சோ யூ ஹேவ். ஸோ இது எல்லாமே படத்தில் இருக்க பாருங்கள், தே ஆர் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். நவ் கம்மிங் ஆன் டு magnetic and non-magnetic materials. Substances which are attracted by the magnet are called as magnetic substances, and substances which are not attracted by the magnet are called non-magnetic substances. For example, ஒரு அயன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மேக்னெட்டிட்ட ஒட்டிக்கும், அதனால் இதை மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லுவோம், இல்லை மேக்னெட்டிக் மெட்டீரியல்னு கூட சொல்லலாம். இன்னும் ஃபியூ அதர் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் கோபால்ட், நிக்கல். அதுவே நான் மேக்னெட்டிக் பேப்பர் எடுத்துகிட்டு போய் மேக்னெட் கிட்ட வச்சிங்கன்னா பேப்பர் மேக்னெட்டில் ஒட்டாது. ஸோ அதெல்லாம் நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ். பேப்பர், பிளாஸ்டிக் எல்லாமே நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ். நெக்ஸ்ட், மேக்னெட்டிக் போல்ஸ். ஒரு பெரிய பேப்பர் எடுத்துக்கோங்க, அயன் ஃபில்லிங்ஸ்னால் இப்போது நீங்கள் விளையாடுறீங்களா, வெளியில் போய் அங்கே மண் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த மண்ணை ஒரு கையளவு மண் எடுத்துக்கிட்டு
அந்த பேப்பர் மேலே போட்டுட்டு ஒரு பார் மேக்னெட் நீங்கள் அங்கே வச்சுட்டிங்கன்னா அந்த மண்ணுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக அயன் ஃபில்லிங்ஸ் இருக்கும். அந்த அயன் ஃபில்லிங்ஸில் என்ன பண்ணுன்னா அந்த பார் மேக்னெட் வச்சிங்கன்னா இந்த 2 போல்ஸ் எக்ஸ்ட்ரீம் எண்டில் வந்து ஒட்டிக்கும். அந்த 2 போலை தான் வந்துட்டு நார்த் போல் சவுத் போல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மேக்னெட்டோட எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸை தான் போல்னு சொல்லுவோம். அந்த எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸில் தான் இந்த அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கும். ஸோ தி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் த மேக்னெட் இஸ் வெரி லார்ஜ் நியர் த 2 ends. These 2 ends are called as the poles. ஸோ அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி ரொம்ப அதிகமாக அந்த போல்ஸில் தான் இருக்கும். நடுவில்லாம் பெரிய அளவுக்கு ஒட்டாது, ஒட்டும். பட் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸில் ஏகப்பட்ட அயன் ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த இதை தான் வந்து நம்ம போல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் a small example. as I already said, மண் எடுத்து அந்த மண்ணுக்குள்ளே இருக்க அயன் ஃபீலிங்ஸ் எடுத்து பார்த்து நார்த் போல் இது சவுத் போல் இதுன்ட்டு நீங்கள் பார்க்கலாம். ஃபைண்டிங் டைரக்ஷன்ஸ் வித் அ மேக்னெட். மேக்னெட்டை வச்சு ஒரு டைரக்ஷனுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கோங்க. ஒரு பீஸ் ஆஃப் த்ரெட்டை வந்து நடுவில் கட்டி கையில் பிடிச்சிக்கோங்க. கொஞ்ச நேரம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேக்னெட் சுற்றிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக கொஞ்ச நேரம் கழித்து அந்த மேக்னெட் ஸ்டாப் ஆகிடும். அது எந்த இடத்துல ஸ்டாப் ஆகுதோ கீழே ஒரு பேப்பரை வச்சு அந்த பேப்பரில் அந்த கோடு போடுங்க. எந்த டைரெக்ஷனில் அது நிற்கிதோ அதுக்கு பேரலாக ஒரு லைன் போடுங்க. அதுதான் வந்து நார்த் சவுத் டைரெக்ஷன் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மேக்னெட் திரும்ப திரும்ப இதுவே ரிப்பீட் பண்ணுங்களேன். ஒரு 2-3 தடவை சுற்றி விடுங்க. ஒரு இடத்துல ஒரு பாயிண்டில் வந்து திரும்ப ஸ்டாப் ஆகி நிற்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் த நார்த் சவுத் டைரெக்ஷன். ஸோ எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஸோ இதுதான் ரஃப்லி நார்த் சவுத் டைரெக்ஷன் சொல்லுவோம். நார்த் காமிக்கிற போல் வந்து நார்த் போல், சவுத் காமிக்கிற போல் வந்து சவுத் போல். ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு ஃப்ரீலி சஸ்பெண்டட் மேக்னெட் எப்போவுமே எந்த பொசிஷனில் வந்து நிற்கும்னு பார்த்தீங்கன்னா நார்த் சவுத் டைரெக்ஷனில் தான் நிற்கும். This directive property have been used for centuries to find direction. பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒரு பார் மேக்னெட்டை ஃப்ரீயாக சஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நார்த் சவுத் டைரெக்ஷனில் வந்து தான் ஸ்டாப் ஆகும். இதை வந்து பழைய காலத்தில், அதாவது 800 years back they used this technique only to find the direction. ஓகே, எங்கெங்கெல்லாம் அது யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, போட்ஸில் போகும்போது, கப்பலில் போகும்போது என்ன பண்ணுவாங்க, செயில் பண்ணிகிட்டே போவாங்க. எந்த டைரெக்ஷன் நம்ம போகிறோன்னு அவங்களுக்கு தெரியாததுனால நல்ல ஒரு லோத் ஸ்டோனை கட்டி விட்டுருவாங்களாம். அந்த லோத் ஸ்டோனை வச்சு அந்த டைரெக்ஷனை கண்டுபிடிப்பாங்க. திஸ் இஸ் another important point. Next is magnetic compass. A compass is an instrument which is used to find direction. I guess many of you will have this at your home. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸ்கூலில் கூட. ஒரு மேக்னெட்டிக் காம்பஸை வச்சு டைரெக்ஷன் கண்டுபிடிக்கலாம். எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷிப்ஸ் ட்ராவல் பண்ணும்போது ஏர்ப்ளைன்ஸ் கரெக்டான டைரெக்ஷனில் தான் ஏர்ப்ளைனில் போகிறோமா இல்லையான்ட்டு ஒரு மவுண்டனர் மேலே வந்து மவுண்டனை கிளைம் பண்ணும்போது காம்பஸ் வச்சுட்ருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு வழியை வந்து லூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. Next is the properties of the magnet. This is very important property, attraction or repulsion. Attraction அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும், ஒரு நார்த் போலும் ஒரு சவுத் போலும் அட்ராக்ட் ஆகும். அதுவே ஒரு நார்த் போல் சவுத் போல் ரெண்டுத்தையும் கிட்ட எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது ரிப்பெல் ஆகும். ஸோ unlike poles attract each other and like poles will repel each other. This is the important properties of attraction or repulsion. Unlike poles attract each other, like poles repel each other. So this you can also try with an experiment. Next, do magnet lose their properties? Magnet வந்து ப்ராப்பர்ட்டி வந்து லூஸ் ஆகுமா? ஆமாம். எப்பப்பெல்லாம் லூஸ் ஆகுனா இந்த 3 படம் பார்த்துக்கோங்க. எப்போ ஆகுனா, அந்த மேக்னெட்டை ரொம்ப நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் போயிடும். அது மட்டும் இல்லாமல் மேலேருந்து கீழே தூக்கி போட்டிங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அது இழந்துடும். And finally, when hammered, சுற்றி வச்சு அடிச்சிங்கன்னா magnets lose their properties. அதே போல் magnet lose their properties when you place near a cell phone, computers or DVDs. இதனால் இந்த cell phones, computers or DVDs also gets affected because of this magnetic field. Next, storage of magnets. Magnets வந்து அப்படியே வந்து என்ன பண்ணலாம், வீட்டில் எடுத்து டிவி பக்கத்தில் வைக்கலாமா? வைக்கக்கூடாது. டிவி என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு அந்த சைடில் ரெண்டும் வந்துட்டு ஒரு மாதிரி ஒயிட்டாக கோடு வரும். அதுக்கப்புறம் சுத்தமாக டிவி பிளாங்காக போயிடும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் பக்கத்தில் ஃபஸ்ட்டு வைக்கவே கூடாது மேக்னெட்ஸை. ஸோ இது எப்படி வந்து ஸ்டோர் பண்ணலாம்? இம்ப்ராப்பர் ஸ்டோரேஜ் மே காஸ் த மேக்னெட் டு லூஸ் தியர் ப்ராப்பர்ட்டிஸ். அதனால் சேஃபாக வைக்கணும்னா 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பார் மேக்னெட்டாக இருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சைடில் ஒரு பார் மேக்னெட் வைக்கணும், லெஃப்ட்டில் ரைட்டில் ஒரு பார் மேக்னெட் வைக்கணும், நடுவில் ஒரு வுட்டன் பீஸ் வைக்கணும்.
மேலேயும் கீழேயும் ஒரு சாஃப்ட் அயன் வைக்கணும். இதுதான் வந்து பார் மேக்னெட்டை ப்ரொடெக்ட் பண்ணுற விதம். 2 மேக்னெட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைடில் வைக்கிற மேக்னெட் வந்து ஆப்போசிட் போல்ஸாக இருக்கணும். அதாவது மேலே வந்து நார்த் இருந்ததுன்னா ரைட்டில் இருக்கிற மேக்னெட் வந்து சவுத் இருக்கணும். அதே போல் லெஃப்டில் இருக்க மேக்னெட்டில் கீழே வந்து சவுத் போல் இருந்துச்சுன்னா ரைட்டில் இருக்க மேக்னெட்டில் ஆப்போசிட் போல் அதாவது நார்த் போல் இருக்கணும். ஸோ திஸ் இஸ் ஹவு இட் ஹேஸ் டு பி கெப்ட் ஃபார் அ பார் மேக்னெட். அதுவே ஒரு ஹார்ஸ் ஷூ மேக்னெட் அப்படின்னா ஒரு சிங்கிள் சாஃப்ட் அயன் பார் வந்து கீழே வந்து வச்சுருக்கலாம் அதோட போல்ஸ்க்கு. ஸோ ஒழுங்காக ஸ்டோர் பண்ணலைன்னா மேக்னெட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் லூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் லூஸ் ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது அது கெயின் பண்ண வைக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் யூசேஜ் ஆஃப் மேக்னெட்ஸ். எல்லா எக்யூப்மெண்ட்ஸ்லையும் நம்ம மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸ்பீக்கர் நீங்கள் ரேடியோ பட்டி எடுத்திங்கன்னா அது திறந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீக்கர் யூல் ஹேவ் மேக்னெட்ஸ். எலக்ட்ரிக் மோட்டர்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் டோர் லாக். பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் வந்து ஓப்பன் பண்ணி மூடுறதுக்கு யூல் ஹாவ் அ ஸ்மால் மேக்னெட். இன் சம் டாய்ஸ், இன் காம்பஸ், பென்சில் பாக்ஸஸ், stickers, phone covers, pin holders and magnetic crane. Final topic is the bullet train. இந்த bullet train எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா by a mechanism called magnetic leviation. அதான் maglev train அப்படின்னு நம்ம சொல்கிறோம். See, there is given a small experiment here, leviating propeller. Try this at your homes. அழகாக step 1, step 2 அப்படின்ட்டு step 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப் யூ கேனாட் ஃபாலோ இட் கிவ் மீ யோர் கமெண்ட்ஸ். ஐ வில் கெட் தட் டன் ஃபார் யூ இன் another வீடியோ. ஓகே, நம்ம டேரெக்டாக இப்போ ட்ரெயின் போயிடலாம். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ட்ரெயின் இஸ் ஒர்க்கிங் ஆன் தி சேம் பிரின்சிபல், மேக்னெட்டிக் லீவியேஷன் பிரின்சிபல். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ட்ரெயின் இஸ் ஆல்சோ கால் இஸ் தி சஸ்பென்ஷன் ட்ரெயின்னு சொல்லலாம், இல்லை ஃப்ளையிங் ட்ரெயின்னு கூட சொல்லலாம். இதுக்கு வந்து பெட்ரோல் வேண்டாம், டீசல் தேவையில்லை. இதோட டெக்னாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன். இதை யூஸ் பண்ணி தான் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ட்ரெயின்ஸ்லாம் ரன் ஆகுது. இஃப் யூ see this picture you'll get a clear idea. இங்கே பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ நடுவில் இருக்கிறது தான் ட்ரெயின், அது கீழே வந்து ட்ராக்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரெயினோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி பை விச் இட் ரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன். ஹவு டஸ் இட் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினோட பாட்டம்லேயும் மேக்னெட்ஸ் இருக்கும், அதே போல் ட்ராக் அலாங் தி கிரிட்ஸ்லேயும் மேக்னெட்ஸ் இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஒரு கரண்ட் அப்ளை பண்ண உடனே அந்த மேக்னெட்ஸ்க்கு வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இங்கே டெவலப் ஆகிடும். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்தோடனே என்ன ஆகும், இட் ஆட்டோமேட்டிக்லி காசஸ் தி அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன். ஒரு ட்ரெயின் வந்து அதுக்கு மேலே மூவ் ஆகுது, அந்த இடத்துல ஒரு நார்த் போல் இருக்குது, கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்த் போல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அது ரிப்பல் ஆகும். இந்த ட்ரெயினை வந்து இன்னும் அதிகமாக வேகமாக போக வைக்கும். அது மட்டும் இல்லாமல் ட்ரெயின் கொஞ்சம் ஹையாக தூக்கி கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர் ஹை வரைக்கும் அது மேலே தூக்கிடும். அதாவது ட்ராக்லேருந்து 10 சென்டிமீட்டருக்கு அதிகமாக தூக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் இந்த மாதிரி தான் ஒர்க்கிங் நடக்கும். சிம்பிள். ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் டெவலப் ஆகும் எப்போனா இங்கே ஒரு கரண்ட் பாஸ் ஆனோடனே ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் டெவலப் ஆகும். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் டெவலப் ஆனோடனையும் ஒரு நார்த் போல் கிட்ட வரும்போது ரிப்பல்ஸ் ஆகும், ஒரு நார்த் போல் சவுத் போல் வரும்போது அட்ராக்ட் ஆகும். ஸோ ட்ரெயினோட பாட்டம்லேயும் சரி, அதே போல் அலாங் த கிரிட் லைன்ஸ்லையும் சரி, இதே தான் ஒர்க்கிங். ஸோ த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் மூலியமாக இந்த ட்ரெயின் வந்துட்டு வெரி ஹை ஸ்பீடில் வந்து போகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு திஸ் மேக்னெட்டிக் லெஃப்ட் ட்ரெயின் ஒர்க்ஸ். எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சைனா, ஜப்பான் அண்ட் சவுத் கொரியா. இந்தியாவில் வந்து இன்னும் இன்ட்ரடியூஸ் ஆகலை. ஸோ மும்பை, டெல்லி, மும்பை, நாக்பூர், சென்னை, பெங்களூர் இந்த ரூட்ஸ்க்கெல்லாம் வந்து they are under proposal. இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் ஏற்படாது, ரொம்ப ஹை ஸ்பீட், அது மட்டும் இல்லாமல் நோ நாய்ஸ். ஜப்பானில் பாருங்கள் 603 km/h போகும். சைனாவுக்கு அதே போல் சவுத் கொரியாவுக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கிவன் இன் டீட்டெயில் ஓவர் ஹியர். எலக்ட்ரோமேக்னெட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ட்ரெயின். எப்போ வந்து இந்த எலக்ட்ரோமேக்னெட்ஸ் வில் பி மேக்னடைஸ், நான் சொன்ன மாதிரி கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது தான். அதே போல் இந்த கரண்ட்டோட டைரெக்ஷன் மாற்றணும்னா the poles of the electromagnet also get changed. Like poles எப்போவுமே என்ன பண்ணும், are attached at the bottom. அதே போல் தான் bottom of the trainல வந்து ஒரு poles இருக்கும், அதே போல் ட்ராக்லேயும் வந்து poles இருக்கும். ஸோ லைக் போல் வந்து ரிப்பெல் பண்ணும், அதுவே வந்து unlike pole attract பண்ணும். So the train is lifted from the track up to a height of 10 centimeter. We know that we can move any magnetic object with the force of attraction or repulsion properties of the magnet. So இதுதான் வந்துட்டு the basic properties of this maglev train.
ட்ரெயினோட ட்ராக்லேயும் மேக்னெட்ஸ் இருக்குது, ட்ரெயின்லேயும் வந்து கீழே வந்து பாட்டம்லேயும் மேக்னெட்ஸ் இருக்குது. By the property of attraction and repulsion, automatically the train moves when a current is passed. Current passed ஆனோடனே ஒரு electromagnetic field அங்கே உருவாகும். ஸோ இங்கே வந்து எல்லாமே வந்துட்டு ஸ்டெடியாக இந்த ட்ராக்லாம் மூவ் ஆகாது. இட் இஸ் ஃபிக்ஸ்டு, ரைட்? அதனால நோ மூவிங் பார்ட்ஸ்ன்றாலும் ஆல்ரெடி நம்ம பார்த்த 3 கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃப்ரிக்ஷன் கிடையாது, ரன்ஸ் அட் வெரி ஹை ஸ்பீட், அதுக்கப்புறம் நாய்ஸ் கிடையாது. they can run up to a speed of 300 km/h. Few trains can run up to even 600 km/h. They are eco-friendly. Finally, எந்தெந்த கண்ட்ரிலலாம் யூஸ் பண்ணுறோன்றதை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாலையும் the possibilities of introducing this train are under consideration பார்த்தோம். So with this lesson comes to an end. If you have any doubts, post your queries below. I'll get that clarified for you. Thank you, students.